இப்போல்லாம் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைங்களை பிடிச்ச அன்புங்க பேரில் கஷ்டத்தெல்லாம் சொல்லி வளர்க்குறோன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. எப்படின்னா, கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும்னா எப்படி நம்ம வீட்டு கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி வளர்க்குறாங்களாமா. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் அப்படி தான் வளர்ந்தேன், நான் அப்படி தான் பிள்ளைய வளர்த்தேன், நீயும் அப்படி தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறது வந்து எந்த வயசு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும்ல. 3 வயசு 5 வயசுலாம் வந்து குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற வயசாமா. குழந்தைங்க வந்து குடும்ப கஷ்டத்தை சொல்லி வளர்க்குறதுனால சில குழந்தைங்க வந்து படித்து அச்சீவ் பண்ணுறாங்க, சில குழந்தைங்க அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை அதிகமாகுது. இதுக்கு வந்து அதெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதை வந்து அவங்க மனநிலைக்கேற்ப தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கு மேலே போவாங்க. அப்படிங்கும் போது குழந்தைங்கள வந்து ஒரு நைன்னு நச்சு எடுத்துருவாங்க போல். இது எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறத விட கஷ்டம் வந்து நிரந்தரம்ல. என்னைக்காவது காலம் மாறும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படிலாம் சொல்லி தந்தாங்க, அந்த விஷயம்லாம் புரிஞ்சு வந்து குடும்ப சூழ்நிலையும் புரிஞ்சு வரும்போது யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க மேலே வெறுப்பு தான் வரும். அதை புரிஞ்சுக்காம சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, நான் பாசமாக இருக்கேன், நான் அப்படியே இருக்கேன், என் பேச்சை நீ கேட்கணும், இப்படிலாம் வந்து ஒரு அன்பு டார்ச்சர் பண்ணுறாங்க. அது வந்து குழந்தைங்க கிட்ட குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க. இவங்க வந்து எப்படிப்பட்ட சொந்தமாக இருக்காங்கன்னா, நம்மளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சொந்தக்காரங்கள் அவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களாம் பார்த்து யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஓகே, தேங்க்யூ.